அடுத்து வாசிங்க இந்த வசனத்தை. உபாகமம் 9வது அதிகாரம் 9 வாசிங்க. 9-10 வாசிங்க. கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கை பலகைகளாகிய கற்பலைகளை பெற்றுக் கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது 40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன். அப்பொழுது தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த 2 கற்பலைகளை கர்த்தர் விரலினால் எழுதியிருந்த 2 கற்பலகையை ஆண்டவரே எடுத்து என்ன பண்றாரா? மோசே கிட்ட கொடுக்கிறாரா? அல்லேலூயா. மோசே கர்த்தரை பார்ப்பதற்கு, கர்த்தரை தரிசிப்பதற்கு எது எது வாய்ப்பா அமைஞ்சதுன்னா, இவன் இருந்த இந்த உபவாசம் 40 நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு, தன் சொந்தங்களை விட்டு, தன் பந்தங்களை விட்டு, தனக்குண்டான யாவற்றையும் விட்டு கர்த்தருடைய சமூகத்தில் அவன் தனித்திருந்தான். கர்த்தர் அவனோடு கூட பேசினார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் 10 கட்டளைகளை தன் கை விரலினாலே எழுதி அவனுடைய கரத்தில் கொண்டு வந்து கொடுத்தான். ஆமென் சொல்லுங்களேன். அன்பு சகோதரி சகோதரியே, நீ இருக்கிற உபவாசம் ஒரு நாளும் வீணாய் போகாது. கர்த்தர் இறங்கி உன் வாழ்க்கையில செய்ய போற காரியங்களை உனக்கு அறிவிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் இறங்கி உன் வாழ்க்கையில நன்மைகளை அறிவிப்பார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த 10 கட்டளையை வாங்கிட்டு என்ன பண்றாரு? மோசே கீழே இறங்கி வராரு. 40 நாள் போன மோசே காணா, செத்து போயிட்டாரு. ஏன்னா அக்கினி எரிஞ்சிட்டு இருக்கு, மலை மேல அக்கினி எரிஞ்சிட்டு இருக்கு. போன மோசே அவ்வளவுதான், ஒரு கதை முடிஞ்சிட்டு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்? கண்ணுக்குட்டிய செஞ்சு இங்கே வணங்க ஆரம்பிச்சுட்டான். கற்பலையை வாங்கிட்டு வர மோசே பாக்குறாரு. இவனுடைய மீறுதலை பார்த்து கோபம் வந்து ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளையை தூக்கி போட்டு என்ன பண்றாரு? உடைச்சிட்டாரு. உடைச்சிட்டு நடக்கிற விஷயத்தை பாருங்க. அடுத்து வாசிங்களேன். இரவும் பகலும் 40 நாள் முடிந்து 18வது வசனத்துல வாசி. கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். ஆண்டவர் சொல்றாரு, மோசே இந்த ஜனங்களை நீ என்ன பண்ணு? அப்படியே விட்டு கூட்டிட்டு வந்துட்ட, பரவாயில்ல, வனாந்தரத்துல விட்டு நான் உன்ன பெரிய ஜாதியாக்குறேன் ஆண்டவர். உன்ன பெரிய ஜாதியாக்குறேன். இது வணங்கா கழுத்துள்ள ஜனம் பார், என்ன விட்டுட்டு விக்கிரகத்தை வணங்க ஆரம்பிச்சிச்சு. தனக்கு ஒரு கடவுளை அவனே நியமித்துக் கொண்டான். இந்த ஜனம் எனக்கு வேண்டாம் மோசே, நீ வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்றாரு. இப்ப திரும்ப மோசே என்ன பண்றாரு? மலை மேல போயிட்டு ஏற்கனவே 40 நாள் சாப்பிடாம கொள்ளாம பசியும் பட்டினியுமா இருந்து உபவாசம் இருந்து ஆண்டுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு வந்த மோசே இந்த ஜனங்களுடைய அக்கிரமத்தை பார்த்து மீண்டும் 40 நாள் போய் உட்கார்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மீண்டும் 40 நாள் உட்கார்றாரு. ஏன்? ஆண்டவரே மனம் இறங்குங்க, இந்த ஜனங்கள் மேல மனம் இறங்குங்க. என் அன்பு சகோதரியே, உன் குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களா? உன் குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்படணும் நீங்க ஆசைப்படுறீங்களா? ஐயோ இவங்க ரட்சிக்கப்பட நல்லா இருக்குமே, இவங்க பரலோகத்தின் பாக்கியவனா மாறலையே, நாம் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தையும் நன்மையும் ரட்சிப்பையும் இன்னும் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்களே சொல்லி நினைக்கிறீங்களா? அன்பு சகோதரி, உபவாசம் என்பது மன்றாட்டிற்கு அடையாளம். 40 நாள் திரும்பவும் இரவும் பகலும் மோசே என்ன பண்ணாராம்? புசியாமலும் குடியாமலும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தாராம். அப்பதான் ஆண்டவர் இறங்குறார். திரும்பவும் இன்னொரு கற்பலையை செஞ்சு அவன் கையில கொடுத்து அனுப்புகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த 40 நாள் உபவாசம் என்பது அடுத்து எதற்கு அடையாளம்? மன்றாட்டிற்கு அடையாளம். ஆமென் சொல்லுங்களேன். நீ மற்றவர்களுக்காய் ஏதோ ஒரு காரியத்துல ரட்சிப்பிற்காய் அல்லது உங்களுடைய சுகத்திற்காய், உங்களுடைய பலனிற்காய், உங்களுடைய ஆத்தும ரட்சிப்பிற்காய், சரீர சுகத்திற்காய் நீ பண்ணுகிற மன்றாட்டிற்கு அடையாளம் தான் 40 நாள் உபவாச ஜெபம். நீ ஜெபிப்பாய் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவனை அழிக்கணும்னு நினைச்ச ஆண்டவர் கூட என்ன பண்ணுவாரு? இவன் வேண்டாம், இவன் நான் அழிக்க போறேன்னு சொன்ன ஆண்டவர் மனம் இறங்கி மீண்டுமாய் அவர் வாக்கு கொடுத்த கானானுக்குள் அந்த ஜனங்களை கொண்டு போய் சேர்க்கிறதை பார்க்கணும். ஒருவேளை மரணத்திற்கு எதுவாக குடும்பத்தில் யாரா இருக்கலாம், ஐயோ அவன் சாக போறான், அவனுக்காக நீ போடுற உபவாசம், அவனுக்காக நீ பண்ற ஜெபம் அவனை மீண்டுமாய் உயிரோடு கூட கொண்டு வந்து நிறுத்தும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப உபவாசம் என்பது மன்றாட்டிற்கு அடையாளம். அல்லேலூயா. 3 காரியங்களை சொல்லியிருக்கேன். என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல ஒளித்துக் கொள்வதற்கு அடையாளம், அது வசந்த காலத்தை, உன் வாழ்க்கைக்கு வசந்த காலத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. 2வது தனித்திருப்பதற்கு அடையாளம், அது கர்த்தரை உன்னோடு கூட பேச வைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். 3வது மன்றாட்டிற்கு அடையாளம், அது மீண்டுமாய் ரட்சிப்பை கொண்டு வந்து சேர்க்கும். அல்லேலூயா.